ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா சமையலறை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். லைட்டாக வறுத்துட்டு அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 முறை கழுவிக்கோங்க. கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு கூடவே நான் 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு தக்காளியை மட்டும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். வேக வச்ச உருளைக்கிழங்கும் பாசிப்பருப்பும் மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி தேங்காயை போட்டுக்கோங்க. 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சோண்டு கடற்பாசி, அப்புறம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மசிச்சு வச்ச பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப கெட்டியாயிரும். அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூள், தனியா பொடி எதுவுமே இதில் சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். அதனால் பச்சை மிளகா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா, காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்ததுனால அடிக்கடி அடி பிடிச்சிரும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.